கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்னன்னா, ஆபக்குக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். வாசிக்கிற கவனிங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான ஒரு வசனம் என்னன்னா, குறித்த காலத்துக்கு கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு தரிசனத்தை என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில், ஆவிக்குரிய ஜீவியத்தில், நம்முடைய ஊழியத்தில், இல்லை நம்முடைய கிராமத்தை குறித்தும் நம்முடைய தேசத்தை குறித்தும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஒரு குறிப்பிட்ட தரிசனத்தை வைத்திருக்கிறார். அது என்ன பண்ணுமா, முடிவில் அது விளங்கும். கர்த்தர் ஒருவேளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், இல்லை குடும்பத்தில், ஊழியங்களில், நமக்காக, இல்லை நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய கிராமங்களை குறித்து, நம்முடைய தரிசனங்களை குறித்து, தேசத்தை குறித்து அநேக வாக்குத்தத்தமான காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கலாம். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு சொல்கிற காரியம் என்னென்னா, அதற்கான நேரம் ஒரு நேரம் வைக்கப்பட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த நேரம் வரும் வரைக்கும் ஆண்டவரோடு கூட நம்ம இணைந்து நம்ம சரியான ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருப்போம். ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இன்றைக்கி நம்ம திடப்படுத்தும்படிக்காக சொல்கிறார். அது தாமதமாக ஆக போகிறதில்ல, அது நிச்சயமாய் வரும். ஸோ அந்த காலம் வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆண்டவருடைய பலத்தை கைக்குள்ளே அடங்கிடுங்க. ஆண்டவர் சொல்லுகிற எல்லா காரியத்தையும் நீங்கள் செய்து கொண்டே இருக்கும்போது சரியாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், தரிசனத்தை நிறைவேற்றுவார், ஊழியத்தை நிறைவேற்றுவார். அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் கையில் தருவார். நம்முடைய வாழ்க்கையில் உண்டான தரிசனத்தை நிறைவேற்றுவார். நமக்காக ஆண்டவர் இறங்கி யுத்தம் பண்ணுவதை, நம்முடைய ஊழியத்துக்கு விரோதமாக செயல்படுகிற அந்தகார கிரியைகளை, இல்லை நம்மளுடைய குடும்பங்களுக்கு விரோதமாக, இப்படி தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக தேசத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கிற கிரியைகளை கர்த்தர் இறங்கி அதை அழிக்கும் காலம் வரும். ஆனால் அது என்ன ஆவது இல்லையா, அது தாமதிப்பதே கிடையாதான். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குற காரியம் இதுதான். இது தாமதிப்பதே கிடையவே கிடையாது. ஒருவேளை நீங்கள் திருமண காரியம், உடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை, வீடு கட்டுற காரியம் எல்லாம் தாமதமாகி கொண்டு இருக்கிறதா, குழந்தை பாக்கியம் இல்லையா, கர்த்தர் இன்னைக்கு அது எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் குறித்த நேரத்தில் அந்த தரிசனத்தை என்ன பண்ண போகிறாரு, நிறைவேற்ற போகிறார். ஆமென். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். அன்னாள் என்ற ஒரு பெண்மணி என்ன பண்ணுறாங்க, வேதத்தில் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லைன்ட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப காலமாக அவங்களுடைய கணவரும் அவங்கள என்ன பண்ணுறாரு, திடப்படுத்துகிறாரு, பலப்படுத்துகிறாரு. அநேக காரியத்தை சொன்னாலும் கூட அவங்களுக்கு என்ன ஆகலை, ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு வரலை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு போவாங்க, அழுவாங்க, ஆனால் வந்துடுவாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு நேரத்தை அவங்களுக்காக வைத்திருந்தார். அதுதான் அந்த குறிப்பிட்ட ஒரு நேரம். அந்த குறிப்பிட்ட நேரத்தை வரும்போது என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மா சர்ச்சில் போய் உட்கார்றாங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் ஏலி என்ன பண்ணுறாரு, வந்து அந்த அம்மா கிட்ட பேசுகிறார். அதுக்கு முன்ன வரைக்கும் அந்த அம்மா அங்கே இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க அழுதுட்டு தானே இருந்திருப்பாங்க. ஆனால் அது வரைக்கும் அங்கே ஏலி என்ன பண்ணலை, பார்க்கல அவங்கள. இவங்களும் என்ன பண்ணல, ஏலியை பார்க்கல. கவனிங்க, அது ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம், ஆண்டவர் அவர்களுக்காக வைத்த ஒரு நேரம் அது. ஆமென். ஸோ இன்றைக்கும் கர்த்தர் நமக்காக குறிப்பிட்ட ஒரு நேரத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அந்நாளுக்கு ஆண்டவர் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சரியாக வந்தார். ஏலியின் மூலம் பேசினார், அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங்கை கொடுத்தாரு. அது மாத்திரமல்ல, கவனிங்க, அந்த பிளஸ்ஸிங் எப்படிப்பட்டதுன்னா, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் என்றைக்குமே அது வந்து டபுள் மடங்கு போஷனாக தான் இருக்கும். ஆமென். அவங்களுக்கு பாருங்கள், தேவனுடைய ஊழியத்துக்காகவும் அந்த பிள்ளையாண்டான் என்ன பண்ணாங்க, வளர்க்கப்பட்டாங்க. இந்த அம்மாவுக்கு புத்திர பாகம் கிடைச்சது. அது மாத்திரமல்ல, இவர்கள் மூலம் இன்னும் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட, அவங்க குடும்பத்தில் இன்னும் அவருடைய சந்ததி வளரும்படிக்காக தேவன் அவர்களுக்கு என்ன பண்ணார், தயவு செய்தார். ஆமென். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தடைபடுதா, தாமதங்கள் ஏற்படுகிறதா, இல்லை உங்கள் குடும்பத்தில் நிறைய தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்களை நீங்கள் சுமந்து கொண்டு வரீங்களா? ஸோ கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக இறங்கி யுத்தம் செய்ய அவர் சித்தமுள்ளவராய் வந்திருக்கிறார். இன்றைக்கும் குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் அது வைக்கப்பட்டு இருக்கிறது. அது முடிவில் விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, காத்துருங்க. ஏன்னா அதுக்கான குறிப்பிட்ட நேரம் இன்னும்
வரல. அந்த குறிப்பிட்ட நேரம் வரும்போது கர்த்தர் சரியாக அவருடைய பக்கத்துல இருந்து அவர் செயல்பட்டு அந்த காரியங்களை நம்முடைய கரத்துல கொண்டு வருவார். நமக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக நம்மிடத்துல மாத்திரமே தருவார் என்று சொல்லி உங்களை பிளஸ் பண்றேன். இனி அது தாமதிப்பதில்லை. அதற்கான நேரத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.